viewers, you are all fine, no? போன எபிசோடில் ஒரு சென்டென்ஸோடு முடித்தோம், அதை எழுதி வச்சுருப்பீங்க. என்னது அது? கண்டிப்பாக ரீகால் பண்ணி பாருங்கள். Yesterday, a lorry rammed against a hut. அதை எழுதுகிறோம் பாருங்கள். இந்த ஆர்ஏஎம் ரேம்னு சொல்லலாம், ராம்னு சொல்லலாம். இப்போ பாருங்களேன், எக்ஸாம்பிள் வெறுமை ஆர்ஏஎம்ஏன்னு இருக்கு. இது ராமானும் உச்சரிக்கலாம், ரமானும் சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மிஸ்டர் இருந்தா மிஸ்டர் ராமா, இங்கே மிஸ்ஸஸ் இருக்குன்னு வைங்களேன், மிஸ்ஸஸ் ரமா. ஸோ எதுக்கு சொல்ல வரோம்? இந்த ப்ராப்பர் நவுனை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த சவுண்டு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் தான் அது கரெக்டாக வரும். ஸோ தெரியாதனால நமக்கு ஒரு சிலருக்கு அந்த பயம் இருக்கலாம். ஸோ ப்ராப்பர் நவுனை பொறுத்த வரைக்கும் இது ராமாவா ரமாவான்னு இந்த முன்னாடி இருக்கிற மிஸ்டரும் மிஸ்ஸஸ் பொறுத்து தான் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி ஆர்ஏஎம் வந்து ராம்னு சவுண்டு வரும், ரேம்னு வரும். கம்ப்யூட்டரில் ஒரு ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஸோ இந்த இடத்துல ரேம்னு வரும்போது V1, இதனுடைய V2 தான் ரேம்டு. இந்த 5 ஃபிங்கர்ஸில் சொல்கிறோம் பாருங்கள், ரேம், ரேம்டு, ரேம்டு, ரேமிங், ரேம்ஸ். அந்த வண்டியை நிறுத்துறதுலாம் பாருங்கள், சர்வீஸ்க்கு பைக்கு கார் நிறுத்துகிறோம். ஸோ அந்த இதுக்கு வந்து ரேம்ப், அது ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா RAMP, ரேம்ப். சரிங்களா? ஸோ சிமிலர் வேர்ட்ஸ், ரிலேட்டட் வேர்ட்ஸ் அந்த சவுண்டுக்கு தகுந்த மாதிரி மைண்டில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அது தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், எழுதி வச்சுங்க, கண்டிப்பாக நீங்கள் பேசுவீங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ yesterday a lorry rammed against a hutனா, அந்த எகெயின்ஸ்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ப்ரெப்போசிஷன் எதிராகன்னு அர்த்தம். எகெயின்ஸ்ட் வந்து ஆக்ஷனோடையும் வரும், ஆக்ஷன் இல்லாமையும் வரும். அந்த ப்ரெப்போசிஷன் வந்து ஆக்ஷனோடையும் வரும், ஆக்ஷன் இல்லாமையும் வரும். ஹீ ஸ்போக் எகெயின்ஸ்ட் மீனா, அவர் எனக்கு எதிராக பேசினார், எதிராக பேசினார்னு வரும். ஹீ ஸ்போக் பிஃபோர் மீனா, என் முன் பேசினார், என் எதிராக பேசினார்னு வரும். அதுக்கு அந்த பிஃபோர் வந்துடும். சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த ஏர். ஏர் எல்லாருக்கும் தெரியும், AIR, ஏர். ஸோ our life is in the air. Our life is in the air. அப்படின்னா ஏருன்றது இந்த காற்று, நமக்குள்ளார காற்று தான் இருக்குது. நம்ம சுவாசிக்கிறோம், மறுபடியும் அந்த இன்ஹேல் வி எக்ஸேல், சுவாசிக்கிறோம், அந்த மூச்சை வெளியே விடுறோம். பட் அது நமக்கு தெரியாமல் அந்த ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. அதுதான் காட் இஸ் கவர்னிங் அஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுக்கு நம்ம எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்லையா? மூச்சு நம்ம வந்து அந்த மூச்சு பயிற்சி பண்ணால் வழியே, மற்றபடி ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸ்டாக அது பாட்டுக்கு உள்ளார வர்றது, காற்று வெளியே போகுது. ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கவங்களுக்கு என்னது, நமக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும் அந்த உள்ளார வர காற்றுனால. நெகட்டிவிட்டி ஆட்டிடியூட் இருந்தோம்னா என்ன ஆகும்னா நமக்கு டிப்ரெஷன் வந்துடும். ஸோ அதனால தான் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் நம்ம ப்ரீத்திங் மேலே கவனத்தை வச்சாலே போதும், அது நல்லா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஸோ our life is in the air. ஸோ we have to worship that air also. சரிங்களா? அதே மாதிரி இங்கிலீஷ் இஸ் இன் த ஏர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ் இஸ் இன் த ஏர். English is in the air, we should breathe it to the last breath அப்படின்னு எதுக்கு சொல்வேன்னா, எங்கே பார்த்தாலும் நமக்கு நிறையா சேனல்ஸில் இங்கிலீஷ் ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறோம், இது பார்க்குறோம், நிறைய மெசேஜஸ் கிடைக்குது. ஸோ இந்த டெக்ஸ்டே ஆகட்டும், ஏரில் தான் நமக்கு வருது, செல்லில் மெசேஜ். ஸோ இங்கிலீஷ் இஸ் இந்த ஏர். எங்கே வேணுமோ நம்ம விருப்பம் இருக்கிறவங்க எது மூலியமாக நம்ம கற்றுக்கலாம். ஆனால் கற்றுக்கணும், ஜெயிக்கணுன்ட்டு தான் எங்களுடைய ஆசை, எங்களுடைய நோக்கம். ஸோ ஏர்னா we can only breathe it, we can't feel it. ப்ரீஸ், அந்த ஃபேன் போட்டோன்னா காற்று வருது பாருங்கள், அந்த காற்று தான் ப்ரீஸு, இதமாக இருக்கிறது. விண்டு வந்து வேகமாக இருக்குது, அதான் விண்மில். ஏர் மில்னு வைக்கல, ப்ரீஸ் மில்னு வைக்கல, விண்ட் மில்னு வச்சுருக்காங்க. ஏன் பேர் வச்சுருக்காங்க? அந்த விண்டுனால தான் நல்ல வெலாசிட்டி ஸ்பீடு இருக்கிறனால தான் அந்த டர்பைன் சுற்றுது. ஸோ விண்டு வந்து வெலாசிட்டி ஸ்பீடு அதிகமாக இருக்கும். அதோட இன்னும் ஸ்பீடு வந்து இந்த டைப்பூன் நிறைய பேர் வச்சுருக்காங்க, கேத்தரினா, ரீட்டா நிறையா வச்சுருக்காங்க. அந்த ஸ்பீடுனால அதை கணக்கு வச்சு ஒவ்வொரு பேராக புது புது பேர் வந்துட்டுருக்கு இப்போ. சரிங்களா?
அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த ஆக்ஸ். இந்த பொம்மை போட்டிருக்கோம் பாருங்க. இது வந்து ஹேண்டில், இது வந்து அந்த மெட்டலில் இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். ஆக்ஸ் கோடாரி, மரம் வெட்டுறதுக்கு. இந்த மரம் வெட்டுறதுன்னு ஒரு கதை வருது. ஐ எம் ரிமைண்டட் ஆஃப் அ ஸ்டோரி. ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு மரம் வெட்டுறவர் இருந்தார், சரிங்களா? அவர் டெய்லி ஒரு மரம் வெட்டுவார். அந்த ஓனருக்கு உண்மையாக வச்சுட்டு இருந்தார். 5 வருஷம் ஆகியும் அதே ஒரு மரம் தான் வெட்டிகிட்டு இருக்கார். ஓனருக்கும் வெறுத்து போச்சுன்னா இந்த ஆள் ப்ரொடக்ஷனே அதிகப்படுத்த மாட்டார்னு சொல்லிட்டு நியூ எம்ப்ளாயி வைக்கிறார். இப்போ ஏற்கனவே பழைய ஆளுக்கு 5000 சம்பளம், 5000 சம்பளம் கொடுக்குறாருன்னா புது எம்ப்ளாய்க்கு வந்து 10,000 கொடுக்குறாரு. ஸோ அந்த பழைய எம்ப்ளாயும் புது எம்ப்ளாயும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ புது எம்ப்ளாய் என்ன பண்ணுறார், டெய்லி 3 மரம் 4 மரம் வெட்டி அந்த ஓனருக்கு அதிக லாபம் தராரு. சேர்ந்து ஒரு 3 மாதத்துலேயே அந்த ஓனரும் நிறையா இன்னும் அதிகமாக சம்பளம் 2000 சேர்த்தியே கொடுக்குறாரு. இந்த பழைய எம்ப்ளாய்க்கு கோவம் வருது. போய் ஓனர்கிட்ட போய் சண்டை போடுறாரு. ஏங்க நான் 5 வருஷமாக இருக்கேன், எனக்கு வந்து 5000 தான் தரீங்க, புதுசாக சேர்ந்தாலும் இப்போ 12,000 தரீங்க அப்படின்றாரு. அதுக்கு சொல்கிறாரு, இதனுடைய சீக்ரெட் வந்து எனக்கு தெரியாது, புதுசாக சேர்ந்துட்டு போய் கேளுன்ட்டு. இந்த புதுசாக சேர்ந்துட்டு பழைய ஆள் போய் கேட்குறாரு, எப்படிங்க உங்களுக்கு மட்டும் சம்பளம் அதிகமாக கொடுக்குறாங்க, உடனே இன்க்ரிமெண்ட்டும் கிடச்சிச்சு எதனாலன்ட்டு, நீங்கள் எப்படி வெட்டுறீங்கன்னு இந்த புது ஆள் பழைய ஆள்கிட்ட கேட்குறாரு. ஆமாம், நான் ஜென்ரலாக மரம் வெட்டுற மாதிரி வெட்டிட்டு தானே இருக்கேன் அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு தடவை மரம் வெட்டினதுக்கப்புறம் சாணு பிடிக்கிறேன். ஐ ஷார்பன் மை ஆக்ஸ். அதனால் நான் டெய்லி 3 மரம் 4 மரம் வெட்டுறேன். நீங்கள் வந்து 5 வருஷமாக வேலை செய்கிறேன்றீங்க, ஒரு மரம் தானே வெட்டுறீங்க. நான் அதிகமாக மரம் வெட்டி நிறைய இன்கம் தரேன் ஓனருக்கு, அதனால் என்னது அவர் எனக்கு சம்பளம் அதிகமாக தராருன்னு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, வி ஹாவ் டு அப்டேட் டு பி அப் டு டேட். வி ஹாவ் டு அப்டேட் டு பி அப் டு டேட்னு சொல்லுவோம். அப்டேட்னா நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு, நிறைய சோர்ஸில் நமக்கு நாலேஜ் கெயின் பண்ணணும். ஸோ நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தால் தான் நமக்கு சம்பளம் உயர்வு கிடைக்கும். ஸோ இது ஒரு பேசிக் மந்திரம். இது வி ஹாவ் டு அப்டேட் டு பி அப் டு டேட். ஸோ இந்த ஸ்டோரி வண்டர்ஃபுல் ஸ்டோரி. நம்ம நிறையா ஸ்டோரி புக்ஸ் மூலிமா நிறைய கதைகள் படித்து அது உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதனால் சொல்கிறேன். ஸோ இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்டில் வி ஹாவ் டு கீப் ஆன் அப்டேட்டிங் ஆர் நாலேஜ் டு பி அப் டு டேட். இதுதான் இன்னைக்கு மெசேஜ். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். டில் தென் டேக் கேர், பாய்.